Hello students, welcome to 4th standard science class. Today we are going to learn unit 3 work and energy part 2. In previous video we learned work and energy. Today we are going to learn simple machines and lever. Simple machine. In our daily life our effort is saved with the help of some machines. நம்முடைய அன்றாட வாழ்வில் எளிய இயந்திரங்களின் உதவியால் நமது உழைப்பு மற்றும் ஆற்றல் வீணாகாமல் சேமிக்கப்படுகிறது. We draw water from the well with the help of a wheel and a rope. சக்கரத்தில் கயிறை பயன்படுத்தி கிணற்றில் இருக்கும் நீரை எடுக்கிறோம். இந்த சக்கரம் ஒரு வகையான எளிய இயந்திரம். Simple machines are tools which are used to make our work easier. Simple machines அப்படின்னா நம்முடைய வேலைகளை எளிதாக்க பயன்படும் கருவிகள். Some examples for simple machines are புள்ளி அப்படின்னா கப்பி, வெட்ஜ்னா ஆப்பு, inclined plane அப்படின்னா சாய்தளம், ஸ்க்ரூ அப்படின்னா திருகு, லீவர் அப்படின்னா நெம்புகோல், வீல்னா சக்கரம், ஆக்சல்னா அச்சு. Now we are going to see about pulley. Observe the picture. Which is easier, lifting the load with the help of a pulley or without a pulley? புள்ளினா என்ன? கப்பி. ஒரு சுமையை கப்பியின் உதவியுடன் தூக்குவது அல்லது கையால் தூக்குவது, இவற்றில் எது எளிமையானது? கப்பியில் தூக்குறது தான் எளிமையானது. ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்டை நம்மளால் கையில் தூக்க முடியுமா? முடியாது. அதே புள்ளி இருந்தால் ஈஸியாக தூக்கிடலாம். A pulley is a machine made up of a wheel with a cut around it. புள்ளின்னா என்ன? அது ஒரு வகையான மெஷின். அது எப்படி அமைஞ்சிருக்குன்னா ஒரு அச்சை பற்றி சுழலும் வகையில் அமைந்துள்ள சக்கரம் மாதிரி இருக்கும். A rope or chain passes around the pulley. It rotates in the direction with more force. Example, crane. ரோப்னா என்னது? கயிறு. செயின்னா இரும்பு சங்கிலி. ரோப் இல்லைன்னா செயின் இந்த கப்பின் மீது சுழலும் வகையில் உள்ளது. இன்க்ளைன் பிளேன் அப்படின்னா சாய்தளம். Observe the picture and discuss. Is lifting a box is easier than rolling it on a ramp? ஒரு வெயிட்டான பெட்டியை கையில் தூக்கி செல்வது அல்லது சாய்வான பாதையில் இழுத்து செல்வது, இதில் எது எளிமையான செயல்? சாய்வான பாதையில் இழுத்து செல்வது தான் எளிமையான செயல். An inclined plane is a flat sloping surface with one end higher than another. Inclined plane எப்படி இருக்குன்னா மேல் பகுதி உயரமாகவும் கீழ்ப்பகுதி தாழ்வானதாகவும் சரிவாகவும் அமையப்பெற்ற ஒரு தளம். Inclined plane examples ramp, slide and slope for wheelchair, அதாவது சரிவு பாதை. Next simple machine, wedge. A wedge is a tool with a sharp edge which can be used to split materials. வெட்ஜுங்கிறது ஒரு டூல். அது எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும். ஷார்ப்னா கூர்மையாக இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா பொருட்களை இரண்டாக பிளக்க உதவும் ஒரு சிம்பிள் மெஷின். It is used to break wooden logs into two pieces. மரக்கட்டைகளை இரண்டு துண்டுகளாக பிளக்க பயன்படுகிறது. இப்போ வெஜ்ஜுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? நைஃப், சிசர்ஸ் அண்ட் ஆக்ஸ். நைஃப்னா கத்தி, சிசர்ஸ்னா கத்திரிக்கோல், ஆக்ஸ்னா கோடாரி. நெக்ஸ்ட் சிம்பிள் மெஷின், ஸ்க்ரூ. The screw is used to raise weights and to hold objects together. ஸ்க்ரூனா என்ன? திருகு. இப்போ ஸ்க்ரூ எதுக்கு பயன்படுத்துகிறோம்? எடைகளை உயர்த்தவும் பொருட்களை ஒன்றாக இணைக்கவும் பயன்படுத்துகிற ஒரு கருவி. ஸ்க்ரூக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன? பென்சில் ஷார்ப்னர், ஸ்க்ரூ ஜாக், பாட்டில் கேப் அண்ட் விண்ட்மில். The screw in the bottle cap holds the cap and the bottle together. பாட்டில் கேப்பில் இருக்க ஸ்க்ரூ பாட்டிலையும் கேப்பையும் ஒன்றா இணைக்கும். The blade and the sharpener are held together by screw. ஷார்ப்னரில் உள்ள பிளேடு
ஷார்ப்னரில் ஸ்க்ரூ மூலம் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. Wheel and axle. Wheel and axle consist of a wheel attached to a small rod so that these two parts rotates together. Wheel வந்து சின்ன ராடில் அட்டாச்சாக இருக்கும், அதனால் ரெண்டுமே சேர்ந்து சுழலும். Wheel and axle எக்ஸாம்பிள் பைசைக்கிள் வீல், டோர் நாப் அப்படின்னா கதவு குமிழ், கிரைண்டர், ஆக்சில் வீல் அச்சு சக்கரம். More to know, simple machines usually exchange a smaller force to move a heavy object. The work required is the same, but the force required is less. ஹெவியான ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும்னா நம்முடைய வேலைகளை குறைத்து கொண்டு எளிய இயந்திரங்களை பயன்படுத்தி நகர்த்தலாம். எனவே வேலை செய்வதற்கு குறைவான விசையே தேவைப்படுகிறது. The idea of a simple machine originated with the Greek philosopher Archimedes around the 3rd century BC. Simple machines பற்றிய கருத்தை கிரேக்க தத்துவஞானி ஆர்கிமெடிஸ் கிமு 3ஆம் நூற்றாண்டில் தோற்றுவித்தார். Next simple machine, lever. A lever is used to multiply the force we give on an object. லீவர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பொருளின் மீது நாம் கொடுக்கும் விசையை அதிகரிக்க பயன்படுகிறது. லீவர் எக்ஸாம்பிள் என்ன? சீசா, நட் கிராக்கர், நட் கிராக்கர்னா நட்ஸ் உடைப்பான், அண்ட் பிளேயர், பிளேயர்னா குரடு. டைப்ஸ் ஆஃப் லீவர். டு அண்டர்ஸ்டாண்ட் த லீவர் we must know the following terms. Load is the object on which the force is applied. எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணுமோ அந்த ஆப்ஜெக்ட் தான் லோட். எஃபர்ட் இஸ் த ஃபோர்ஸ் we apply on the lever. லீவருக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் தான் எஃபர்ட். fulcrum is the point on which the lever rotates. லீவர் ரொட்டேட் ஆகிற பாயிண்ட்டுக்கு பேர் தான் fulcrum. Lever is classified into 3 types according to where the load and effort are located with respect to fulcrum. Load, effort, fulcrum அமைந்த இடங்களை பொறுத்து லீவரை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன டைப்ஸு? கிளாஸ் 1 லீவர், கிளாஸ் 2 லீவர், கிளாஸ் 3 லீவர். ஃபர்ஸ்ட் டைப் கிளாஸ் 1 லீவர். When the fulcrum is between the effort and the load, it is known as class 1 lever. fulcrum எஃபர்ட்டுக்கும் லோடுக்கும் இடையில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிளாஸ் 1 லீவர். கிளாஸ் 1 லீவருக்கு எக்ஸாம்பிள் என்ன? சிசர்ஸ், பிளேயர்ஸ், சீசா. கிளாஸ் 2 லீவர். when the load is between the effort and the fulcrum, it is known as class 2 lever. லோட் எஃபர்ட்டுக்கும் ஃபுல்க்ரம்க்கும் இடையில் இருந்துச்சுன்னா அது கிளாஸ் 2 லீவர். கிளாஸ் 2 லீவர் எக்ஸாம்பிள் வீல் பேரோ, வீல் பேரோனா தள்ளுவண்டி. லெமன் ஸ்குவீசர், லெமன் ஸ்குவீசர்னா எலுமிச்சை சாறு பிழியும் கருவி. நட் கிராக்கர்னா நட்ஸ் உடைப்பான். நெக்ஸ்ட்டு கிளாஸ் 3 லீவர். இன் திஸ் லீவர் த எஃபர்ட் இஸ் பிட்வீன் த லோட் அண்ட் த ஃபுல்க்ரம். எஃபர்ட் லோடுக்கும் ஃபுல்க்ரம்க்கும் இடையில் இருந்தால் அது கிளாஸ் 3 லீவர். கிளாஸ் 3 லீவர் எக்ஸாம்பிள் ஸ்டேப்லர், டாங்ஸ், டாங்ஸ்னா இடுக்கி, ப்ரூம் ஸ்டிக், ஹாக்கி ஸ்டிக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், with this we came to the end of the lesson. So far what we have learnt in this lesson: work, energy, simple machines, types of lever. In next video we are going to learn new lesson, science in everyday life. Thank you.